Hi friends, நம்ம previous videoட continue தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன்டா, ஒரு bootstrap வந்துட்டு நம்ம இங்கே bootstrap இல்லாமல் இன்ஸ்டால் பண்ணி கன்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இந்த srcன்னு சொல்கிற ஃபோல்டருக்குள்ளே நமக்கு தேவையான ஃபோல்டரை ஒன் பை ஒன்னாக நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஏன் நம்ம ஃபோல்டராக க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறோம்? கண்டிப்பாக அது தேவையானு கேட்டிங்கன்னா கட்டாயம் கிடையாதுங்க. ஆனால் நம்ம ஃபோல்டராக மாற்றும் போது ஒவ்வொரு ஃபோல்டர்ஸாக நம்ம க்ரியேட் பண்ணி வைக்க நமக்கு ஈஸியாக இருக்கும் அதோட ஒர்க் பண்ணுறது. இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று செய்துட்டு இருக்கோம்டா, பெரிய ப்ராஜெக்ட். ஸோ ஃபோல்டர் வைஸை நம்ம பிரித்து வைக்கும்போது ஒன்றை நம்ம தேடும்போது ஈஸியாகவே வந்துக்கிட்டு நம்ம அந்த ஃபோல்டருக்குள்ளே போய் டேட்டாவை எடுத்துகிட்டு வர இயலும். ஸோ சிம்பிளான கான்செப்ட் தான். நம்ம ஹியூமனாக நம்ம ஒர்க் பண்ணக்கிட்டவா நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் நமக்கு இருக்குன்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம், அது எல்லாத்தையுமே சின்ன சின்ன டாக்கெட்டுக்குள்ளே வச்சு அந்த டாக்கெட்டில் ஒரு பேர் ஒன்று கொடுப்போம், அதை கொண்டு போய் ஒரு கபட்டில் வச்சுருப்போம். ஸோ நமக்கு தேவைன்னு போதும் நம்ம திருப்பி எடுத்து யூஸ் பண்ணக்க நமக்கு இன்னுமே அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இங்கே என்ன செய்யணும்டா, எஸ்ஆர்சி என்று சொல்கிற இந்த ஃபோல்டருக்குள்ளே நான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதில் வச்சு ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அதை செலக்ட் பண்ணதும் இங்கேயும் உங்களுக்கு நியூ ஃபோல்டர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ மோர் அக்யூரேட்டாக நம்ம செய்கிறதுக்கு இதில் வச்சு ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டர் ஆப்ஷன்ஸுக்கு போய்க்கலாம். ஸோ போயிட்டு முதலாவது நம்ம அசெட்ஸ் வந்துட்டு கொடுத்துக்கலாம். நமக்கு தேவையான இமேஜஸ் எல்லாமே நம்ம இந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக வேண்டி நம்ம என்ன செய்கிறோம், அசெட்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ ஃபோல்டர் நேம் எல்லாம் கொடுக்கும்போது மோஸ்ட்லி கேபிட்டல் லெட்டர்ஸ்லேயே ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கொடுத்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லாட்டி நீங்கள் ஸ்மாலில் கொடுத்தாலும் ப்ராப்ளம் என்று சொல்லி கிடையாது. ஸோ நான் என்ன செய்கிறேன்டா, அசெட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ திருப்பி எஸ்ஆர்சி ஃபோல்டரில் வச்சு ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டர் ஆப்ஷன் கொடுக்கேன். அடுத்தது கம்போனன்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறோம். இதுக்குள்ளே நம்மளோட தேவையான கம்போனன்ட்ஸ் எல்லாமே ரீயூசபிள் கம்போனன்ட்ஸ் எல்லாமே போட்டு வச்சுக்கலாம். ஸோ இதில் யூஸ் என்ன, ஸோ இப்படி ஒரு ஃபோல்டர் இருக்க வேண்டாம், இன்னொரு ப்ராஜெக்ட் செய்கிறேன்னு சொன்னால் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு இந்த ஃபோல்டரை காப்பி பண்ணி போட்டு விட்டுறேன்னு சொன்னால் ரீயூசபிள் கம்போனன்ட் எல்லாமே நமக்கு இங்கே வந்துடக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தது என்ன செய்கிறேன், ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டர் ஆப்ஷன் கொடுக்கேன். நான் இன்னொரு டைப் ஆஃப் கம்போனன்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். பூட்ஸ்ட்ராப்பில் நம்ம எடுக்கிற கம்போனண்ட்டை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிற ஒரு ஃபோல்டர். ஸோ அதால் அதை நான் என்ன செஞ்சுக்கிறேன், பூட்ஸ்ட்ராப் கம்போனன்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபோல்டரும் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதோடு சேர்த்து எல்லா பேஜஸுமே நமக்கு இங்கே இருக்கணும்ன்றதுக்காண்டி நியூ ஃபோல்டர் ஆப்ஷனில் பேஜஸ்ன்னு சொல்லி க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் பர்ஃபெக்டாகவே நம்ம என்ன செய்துட்டோம்னு சொன்னால் நமக்கு தேவையான மாதிரி ஃபோல்டர்ஸை நம்ம இங்கே க்ரியேட் பண்ணிக்கிட்டோம். ஸோ அடுத்த ஸ்டெப்ஸை நம்ம ஒன் பை ஒன்னாக கோட்ஸ் எழுத ஸ்டார்ட் பண்ணால் சரி. அதுக்கு முதல் நம்ம என்ன செய்ய போகிற மாட்டோம், என்னென்ன பேஜஸ் நமக்கு தேவையோ அவ்வளோ பேஜஸையுமே நம்ம இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ முதலாவது என்ன செய்ய போகிறேன்டா, பேஜஸ்ன்னு சொல்கிற ஆப்ஷனில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபைல்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ முதலாவது நான் என்ன பண்ண போகிறேன், ஹோம் பேஜ் .jsxன்னு கொடுத்துக்கலாம். ஸோ ஹோம் பேஜில் நம்ம JSXை க்ரியேட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இங்கே போயிட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் கொடுக்குற மாதிரி FFC கொடுத்த என்டர் ப்ரெஸ் பண்ணதும் கம்போனன்ட் க்ரியேட் பண்ணுறதுக்குரிய ஆப்ஷன்ஸ் வரும். இதில் போயிட்டு நான் என்ன செய்கிறேன், ஹோம் பேஜ் என்று கொடுத்துக்கிட்டேன். பர்ஃபெக்ட். ஸோ அடுத்தது நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹோம் பேஜுக்குரிய ஸ்டைல் கம்போனண்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ நான் என்ன செய்கிறேன், அதுக்கு SC ஸ்டைல் என்று கொடுத்துட்டு டிவ்வால் வ்ராப் பண்ணிக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு இந்த ஸ்டைல்டுக்கு பின்னுக்கு போயிட்டு கண்ட்ரோலோட என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன செஞ்சிட்டோம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்துக்கிட்டு நமக்கு தேவையான மாதிரியான ஒரு ஹோம் பேஜ் ஆப்ஷனுக்கு நம்ம வந்தாச்சு. ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப்பை நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் அப்படியே காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே இதை சுற்றி வ்ராப் பண்ணிக்கிறேன். ஸோ ஹோம் பேஜ் என்று சொல்லி டம்மியாக இப்போ ஒரு டெக்ஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதே மாதிரி எனக்கு சில ஃபைல்ஸ் வேணும். ஸோ நம்ம ரெண்டு வேயில் பண்ணலாம். திருப்பி நம்ம ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபைல்ஸ் கொடுத்துக்கலாம். இல்லாட்டி நான் என்ன செய்கிறேன், இதை காப்பி பண்ணிவிட்டு கண்ட்ரோலோட V கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். எத்தனை ஃபோல்டர் வேணுமோ அத்தனை கொடுத்துட்டோம். அப்போ என்ன, எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது, இப்போ நம்ம ஃபைல் நேமை ஃபஸ்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ அடுத்தது ஹவு டு ஒர்க் ன்னு சொல்கிற ஒரு பேஜ் ஒன்று வேணும். ஹவு இட் ஒர்க்ஸ் பேஜ், இதை அப்படியே காப்பி பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததும் இங்கே வந்து இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் இல்லையா, ஹோம் பேஜுங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு
கண்ட்ரோலோட டியை ப்ரெஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எதெல்லாம் நமக்கு ஹோம் பேஜ்னு சொல்கிறது இருக்கோ அப்படியே வரும். நான் என்ன செய்கிறேன், கண்ட்ரோலோட வியை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன், நம்ம பேஸ்ட் பண்ணது பர்ஃபெக்டாக நமக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே மட்டும் நம்ம மாற்றணும். ஸோ அதையும் நம்ம என்ன செய்துக்கலாம், ஹவ் இட் ஒர்க்ஸ் பேஜ். ஸோ பேஜ் தான் ஹவ் இட்ஸ் ஒர்க்னு மட்டும் கொடுத்துக்கிறேன். ஃபைன். அடுத்தது நான் என்ன செய்ய போகிறேன், FAQ பேஜ் ரீநேம் பண்ணுறேன். FAQ பேஜ். இங்கே போயிட்டு ஹோம் பேஜில் கண்ட்ரோலோட டியை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு FAQ பேஜ் சொல்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கிட்டோம். பர்ஃபெக்ட். பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக நம்ம ஒவ்வொரு விஷயமாக மாற்றிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி. ஸோ அடுத்ததாக என்ன செய்ய போகிறேன், நம்மளோட ப்ரைஸிங் பேஜ் ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் ஆப்ஷனுக்கு போயிட்டு ப்ரைஸிங் பேஜ் காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே வந்து கண்ட்ரோலர் டியை ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பர்ஃபெக்ட். இங்கே போயிட்டு ப்ரைஸிங் பேஜ் கொடுத்தாச்சு. ஸோ பாருங்கள், இப்போ எண்டில் நமக்கு இன்னொரு ஆள் மட்டும் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுறாரு. ஸோ யாருன்றதா டேஷ்போர்ட் பேஜ். ரீநேம் ஆப்ஷனுக்கு வந்துட்டு டேஷ்போர்ட் பேஜ் என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே போயிட்டு கண்ட்ரோலர் டியை கொடுத்து எல்லாரும் நேம்ஸையுமே சேஞ்ச் பண்ணி விட்டேன். பர்ஃபெக்டாக நம்மளோட வேலை முடிஞ்சு. பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக நம்ம நிறைய பேஜஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணிட்டோம் இல்லைங்களா? ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரவுட்டிங் ஆப்ஷனுக்கு தான் வரப்போகிறோம். ஓகேங்களா? ஸோ ரவுட்டிங் ஆப்ஷனுக்கு வரத்துக்கு index.jsக்குள்ளே வந்துடும். ஸோ வந்ததும் நமக்கு நம்ம ரவுட்டர்ன்னு சொல்கிற ஒரு ஆளை க்ரியேட் பண்ணிக்கலாம். const router ஈக்குவல் என்ன செய்ய போகிறோம்டா, க்ரியேட் ப்ரௌசர் ரவுட்டர்ன்னு சொல்கிற ஒரு ஃபங்க்ஷனை நான் என்ன செய்துக்கிறேன், கால் பண்ணிக்கிறேன். க்ரியேட் ப்ரௌசர் ரவுட்டர். இவர் எங்கேருந்து வராரு, ரியாக்ட் ரவுட்டர் டொம்ங்கிறது. அப்போ அதால் தான் நம்ம ஏர்லியாகவே எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா? ஸோ இதுக்குள்ளே இருக்கிற இந்த ஃபங்க்ஷன் தான் நம்ம என்ன செய்கிறோம், கால் பண்ணுறோம். கால் பண்ணிவிட்டு இங்கே நம்ம நிறைய ரவுட்ஸ் வந்துட்டு கொடுக்கணும். அப்போ அது என்ன டைப்பில் வரும்னா, ஜேசன் ஆப்ஜெக்ட் டைப்பில் தான் நம்ம கொடுக்க போகிறோம். அப்போ நம்ம என்ன செய்கிறோம், ஒரு அரேக்குள்ளே ஒரு ஆப்ஜெக்டாக ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்க போகிறோம். சரி, நான் என்ன செய்கிறேன், ஃபர்ஸ்ட்டுக்கு பாத் எதுவுமே இல்லாமல் இப்போ நம்ம ஸ்லாஷ் மட்டும் கொடுக்குறதுக்கு ரீசன் என்ன, நம்மளோட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் tamilprogrammer.com என்று சொல்லி நம்ம ஒரு சைடு வந்து ஓப்பன் பண்ணுறோம்னு வைங்க. ஸோ tamilprogrammer.comங்கிற சைடுக்குள்ளே போன உடனே என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பேஜ் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுக்காக வேண்டி நான் அப்படி கொடுக்கேன். ஸோ இங்கே கொடுத்துட்டு எலிமெண்ட்ஸ் இதில் போயிட்டு நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹோம் பேஜ் கொடுத்தாச்சு. ஓகேங்களா? ஹோம் பேஜ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ அடுத்ததாக நான் என்ன செய்யணும், அடுத்த பேஜ் க்ரியேட் பண்ணணும். நான் ஓப்பன் க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட் கொடுத்துட்டு பாத் யாராவது ஒர்க்ன்னு சொல்கிறது தேடும்போது எலிமெண்ட் இங்கே இந்த பேஜை கால் பண்ணுறேன், அதாவது இந்த கம்போனண்ட்டை கால் பண்ணுறேன். ஹவ் இட் ஒர்க் பேஜ். ஸோ கமா திருப்பி ஓப்பன் க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட் கொடுத்துட்டு பாத்தில் ஸ்லாஷ் பண்ணிவிட்டு FAQ சொல்லி கொடுக்கேன். கொடுத்துட்டு எலிமெண்ட் FAQ பேஜ் கமா ஓப்பன் க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட்டில் பாத் கொடுத்துட்டு இங்கே ப்ரைஸிங் கொடுக்கேன். எலிமெண்ட் ப்ரைஸிங் பேஜ் சொல்லி கொடுத்துருன். தென் இங்கே நான் என்ன செய்கிறேன், ஓப்பன் க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட் கொடுத்துட்டு பாத் டேஷ்போர்ட் ஸ்லாஷ் எலிமெண்ட்
டேஷ்போர்ட் அண்ட் சொல்லி பர்ஃபெக்டாக இப்போ நம்ம என்ன செய்துட்டோம், நம்மளோட கன்ஃபிகரேஷனும் முடிச்சிட்டோம். ஏன்னா இவரை நான் என்ன செய்யலைன்னு சொன்னேன், இப்போ ஜஸ்ட் இது யூஸ் பண்ணாமல் இருக்கு இல்லையா, இதை நம்ம பர்ஃபெக்டாக க்ரியேட் பண்ணிட்டோம். ஆனால் இங்கே வந்து இவங்க அவ்வளோ பெரிய நான் ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணிட்டு கொடுக்கேன் ரவுட்டர் ப்ரொவைடர் என்று சொல்லி ரியாக்ட் ரவுட்டர் டோமில் ப்ரொவைடர் இருக்கார். ஸோ நான் என்ன செய்கிறேன், அவரை கொடுத்துக்கிறேன். கால் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நான் ரவுட்டர்ஸை கொடுக்கணும். ஸோ நான் என்ன செய்ய போகிறேன், மேலே கால் பண்ணேன், ரவுட்டர் என்ற பேரை கொடுத்து வரேன். ஸோ கொடுத்ததும் ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு என்ன செஞ்சிடும், இங்கே ரீடைரக்ட் ஆகிடும். ஸோ அதுக்கு முதல் வரைக்கும் app.jsல என்ன இருந்துச்சோ அதுதான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிட்டு இருந்திருக்கும். ஆனால் இப்போ என்ன செய்யும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஹோம் பேஜுங்கிறது காட்டிடும். இப்போ பாருங்கள், ஸ்லாஷ் பண்ணிவிட்டு ஒர்க்குன்னு கொடுத்து என்டரை ப்ரெஸ் பண்ணுறேன்னு பாருங்கள், ஹவ் இட்ஸ் ஒர்க்குங்கிறது வந்துடுச்சு. இப்போது டேஷ்போர்டுன்னு கொடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன்னு பாருங்கள், டேஷ்போர்டுக்குரியது வந்துடுச்சு. சாரி, டேஷ்போர்டில் சேஞ்ச் பண்ணலன்னு நினைக்கிறேன். யா, டேஷ்போர்ட். ஸோ நம்ம சேஞ்ச் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு இங்கே சேஞ்ச் ஆகி அது டிஸ்பிளே ஆகிடுச்சு இல்லைங்களா. ஸோ இப்போ நாம் என்ன செஞ்சிட்டோம்னு சொன்னால் பர்ஃபெக்டாகவே நமக்கு தேவையான மாதிரியான இந்த டிசைன்ஸுக்குரிய ரவுட்டிங்கை நம்ம கன்ஃபிகர் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ நீங்களும் கன்ஃபிகர் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதோட கண்டினியூவான டிசைன்ஸ் எப்படி செய்கிறதுங்கிற ரிலேட்டடாக பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.